ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன இறால் வச்சு தொக்கு மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெரிய இறாலை விட சின்ன இறாலில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதில் தான் வந்து தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளவும் 100 ரூபா தான். இப்போ இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கூடவே ஒரு மிளகா, ஒரு பெரிய சைஸ் உள்ளியை வந்து நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுடுங்க. இந்த உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் அந்த தொக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து உள்ளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை வந்து இதில் வந்து போட்டுடலாம். இறாலையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதிலே இருந்து தண்ணி வரும். நம்ம வந்து தண்ணி இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதே இல்லை. இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ பார்த்தா நல்லா வந்து தண்ணி வந்து அதிலே வந்து வந்திருக்கு. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இது எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக இது வந்து கலருக்காக நான் வந்து காஷ்மீரி வத்தல்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுட்டு கொஞ்சம் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமனோட ஜூஸில் வந்து கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றி இருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரணும். தக்காளி அரைச்சி போடும்போது நல்லா வந்து தொக்கில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதில் வந்து மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், பருப்பு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மீன் கறி கூட நம்ம வந்து சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.